பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போங்க, டீஸ்பூன் வேண்டாம், இருக்கும் 3 டேபிள் ஸ்பூன். ஓகேங்களா? வேணும்னா ஊற்றிக்கலாம். இப்போதைக்கு இது போதும். ஸோ இதில் வந்து ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் போட போகிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆல்ரெடி பாட்டிலில் நான் செஞ்சு வச்சுருவேன். இது வந்து தீரப்போகுது. இதில் பாதி இருக்குது. ஸோ இது இப்போ அரைச்சது ஃப்ரெஷ்ஷாக. இதில் வந்து 1 வீக் ஆச்சு இதெல்லாம் அரைச்சி. ஸோ அது முடிக்கலாம். அடுத்தது ஒரு பக்கம் மாவு ஓடிட்டுருக்கு கிரைண்டரில். அப்படியே ஒரு பக்கம் அப்படியே ஒரு வேலையாக நடந்துகிட்ருக்கு. நிலாவுக்கு செடிக்கு ஃபிஷ் பார்த்திங்கன்னா ஆவிரி கட்டி வச்சுருக்கேன். இது வந்து ரைஸில் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவேன். இன்றைக்கி வந்து அவங்களோட மெனு வந்து ஃபிஷ். ஓகேங்களா? இன்னும் எண்ணெய் காய்ச்சி அதில் 2 பட்டை, சோம்பு, 2 லவங்கம், 1 கடல் பாசி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து நான் சிக்கன் கிரேவி மாதிரி கொஞ்சம் பண்ணலான்னு இருக்கேன். ஆக்சுவலாக சாப்பீஸ் மாதிரி தான் பண்ணுவேன். ஓகேங்களா? அதனால் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி பண்ணிட்டேன். பச்சை மிளகாய் நான் மறந்துட்டு கீரி போடுவேன். இல்லைன்னா பட்டன் அடிக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து போடுங்க. கீரி போடுங்க. கையோட ஆனியன் போட்டுடலாம். ஆனியன் கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன். ஏன்னா வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கிரேவி வேணும் இல்லையா? கிரேவி வேணும்னா நம்ம எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். என்னோட மெத்தடில் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து நான் உப்பு ஆட் பண்ணிவிடுவேன். ஏன்னா வந்து சீக்கிரமாக குக் ஆகும்னு நல்லா அதாவது குக்கிங்லேயே அந்த சால்ட் வந்து கரெக்டாக அப்சர்வ் ஆகிடும்ல. ஸோ அதனால் நான் இதுக்கு கூடவே ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஆக்சுவலாக பிங்க் சால்ட் இந்த சால்ட்டு தான் போடுறேன், யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நமக்கு என்னென்னா கல்லுப்பும் போடுவேன். ஸோ இன்றைக்கி இதை போட்டுக்கிட்டேன். கொஞ்சம் அடியில் வச்சுக்கலாம். கொஞ்சம் அகலமான பாத்திரமா, அதாவது கடாய் மாதிரியோ இல்லை நீங்கள் எப்படி பண்ணுறீங்க, அது கொஞ்சம் அகலமாக இருந்துச்சுன்னா நல்லா வேகும். அதில் செய்யும்போது குக்கிங்கும் உள்ளே பார்த்திங்கன்னா எல்லா மசாலாவும் அதுக்குள்ளே இறங்கியும் இருக்கும், நல்லா வெந்தும் இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி செய்யும்போது இந்த மாதிரி அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. நல்லாயிருக்கும் உங்களுக்கு செய்யறதுக்கு. அதுக்குள்ளே நம்ம தக்காளி கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஆனியன் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருக்கு, அந்த கிளாஸ் மாதிரி தெரியுதுங்களா? ஸோ இந்த பதம் வரும்போது தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகேங்களா? தக்காளி கட் பண்ணி வச்சிட்டேன். அதே மாதிரி 4 வெங்காயம் போட்டிருக்கேன். 4 தக்காளி. 4 வெங்காயம்னா கொஞ்சம் பெருசாக, மீடியமாக இருந்துச்சுன்னா ஒரு 5 போட்டுக்கோங்க. அதாவது நீங்கள் வாங்குகிற குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. தக்காளி போட்டாச்சுன்னா வதக்கிடலாம். அது ரெண்டும் சேர்ந்து அப்படியே ஒரு தொக்கு மாதிரி ஒரு பதம் வரும் பாருங்கள், அப்படி இருக்கும். ஆக்சுவலாக இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஆக்சுவலாக அப்படின்னு சொன்னேன்னா அது என்னன்னா, நான் எல்லாத்துக்கும் வெல்லம் கொஞ்சம் ஆட் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கு வெல்லம் ஆட் பண்ண மாட்டேன். ரசம், சாம்பார், காரக்குழம்பு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கு. அப்புறம் வந்து கிரேவி பண்ணுறோம் இல்லைங்களா, பன்னீர் பட்டர் மசாலா, அந்த மாதிரி என்ன கிரேவி பண்ணுறோமோ அதுக்கு அது வந்து ஒரு கோலி அளவுக்கு வந்து வெல்லம் போடுவேன். ஸோ இதுக்கு தேவையில்லை, அதுக்கு தான் வந்து ஆக்சுவலி. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். இந்த மாதிரி நீங்கள் ஆட் கண்டெய்னரில் போட்டிங்கன்னா 1 வீக் to 10 டேஸ்க்கு உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அது நீங்கள் அரைக்கும் போது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டு அரைச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் உங்களுக்கு. பார்த்திங்கன்னா இது ஆக்சுவலாக அரைச்சி 1 வீக் ஆகுது. ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது பாருங்கள். இது வந்து நேற்று அரைச்சது. ஓகேங்களா? இது இன்னைக்கு 1 வீக் ஆச்சு இது அரைச்சி. இது காலி ஆகுது. ஸோ இது வலிச்சு போட்டுட்டு பத்தலைன்னு அதை ஆட் பண்ணிக்கலான்ட்டு கூட சேர்த்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் இதில் காலி. ஸோ இதில் இருக்கிறத கொஞ்சம் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி ஊற்றிக்கலாம். இதுலேருந்து ஒரு ஸ்பூன். ஓகேங்களா?
இது வந்து டீஸ்பூன் கணக்கு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டிங்கன்னா நல்லா டைஜஷன் ஆகும். இஞ்சி பூண்டு வந்து நிறைய பேர் அவாய்ட் பண்ணுவாங்க, கொஞ்சமாக போட்டுப்பாங்க. பட் இஞ்சி பூண்டு போட்டால் ஒன்று ஃப்ளேவர் ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும், ப்ளஸ் நல்லா டைஜஷன் ஆகும். அதுவும் நீங்கள் வந்து மோஸ்ட்லி வீட்லேயே அரைச்சி வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். அதுக்கு ஒரு நாள் நம்ம ஸ்பெண்ட் பண்ண ஒரு நாளில் ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணால் போதும். அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து டக்குன்னு போட்டு அரைச்சி வச்சுக்க செம்மையாக செஞ்சு வச்சுக்கலாம். நம்ம வீட்டில் நம்ம கண்ணு முன்னாடி இது ஒரு ஹெல்த்தி ஃபுட்டு. என்னதான் ஹெல்த்தியாக சாப்பிட்டாலும் இப்போ உடம்பு வந்து ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் ஏதோ நம்மளால் முடிஞ்ச ஹெல்த்தி ஃபுட்டை நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிட்டு நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஹெல்த்தியாக இருக்கலாம். ஒரு பக்கம் மாவும் அரைஞ்சிருச்சு. இன்னும் ஒரு 5 to 10 நிமிஷம் ஓடட்டும். நீங்கள்லாம் வீட்டில் அரைப்பீங்களா இல்லைன்னா எப்படி மிஷினில் அரைப்பீங்களான்னு சொல்லுங்கள். ஆல்ரெடி உளுந்து அரைச்சி வச்சாச்சு. ஓகேங்களா, அந்த கிரைண்டர் அரைக்கும் அந்த உளுந்து பார்த்திங்கன்னா புசுன்னு வரும். நிறைய பேருக்கு அது கஷ்டமாச்சுன்னா கிரைண்டரில் உளுந்து மட்டும் போட்டுக்கோங்க. அரிசி கூட மிக்ஸிலையோ இல்லை நீங்கள் கடையில் அரைக்கும் போது அரைச்சி பார்த்தீங்கன்னா 2 சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா இட்லி உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும். ப்ளஸ் வந்து நீங்கள் சோடா மாவுலாம் நிறைய பேர் அந்த பக்கம்லாம் கொஞ்சம் எப்படின்னா நிறைய பேர் சேர்ப்பாங்க சோடா மாவு இல்லாமல் இட்லி சாஃப்டாக வருன்றதை நீங்கள் கண்டிப்பாக இது மூலிமா பார்க்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தாட்டி. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக அளவெடுத்து செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறமா உங்களுக்கு எப்படி செட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பட் சோடா மாவு இல்லாமல் இட்லி சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மஞ்சள்தூள், இதுதான் ஸ்பூன் அளவு. இதில் வந்து நான் வந்து 1/2 டீஸ்பூன் இருக்குமா, 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள். அப்புறம் வந்து இது வீட்டு மிளகாத்தூள், இது கடையில் வாங்கின சில்லி பவுடர், இது காஷ்மீரி சில்லி பவுடர். ஓகேங்களா, எல்லாமே நம்ம அரைச்சிக்கலாம். ஸோ நான் வந்து கொஞ்சம் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ கம்பல்சரி வீட்டில் அரைச்ச பவுடர் அது கண்டிப்பாக போடுவேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க, ஏன்னா நாங்கள் கொஞ்சம் காரம் சாப்பிடுவோம் அதனால். அடுத்தது பார்த்திங்கன்னா காஷ்மீரி சில்லி ஒரு ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு பெப்பர் போட்டுக்கலாம். இப்போ இது போதும். இது வந்து நல்லா நண்டெல்லாம் நல்லா போட்டு நல்லா ஓரளவுக்கு கிரேவி அந்த நம்ம இறக்க போகிறோன்னா அப்போ ஒரு 5 நிமிஷம் முன்னாடி நம்ம நண்டு போட்டு நண்டுன்ற பாருங்கள் மிளகு போட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இது ஓகே. இப்போ நண்டு போட்டுடலாம். நண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக அது 2 கையில் மிக்ஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஸோ நான் வீடியோ கேமரா ஒரு பக்கம் பிடிச்சிட்ருக்கிறதுனால நல்லா உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா பெரட்டு அடிச்சிங்கன்னா அதில் இருக்கிற அந்த மேலே இருக்கிற அந்த குழப்பழப்பு அதெல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு 3 தாட்டி 4 தாட்டி வாஷ் பண்ணோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அந்த நீச்சு வாசனையாக கவுச்சு வாசனை சொல்லுவாங்க, அதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் உப்பு எவ்வளோ அளவு, ஒரு கைப்பிடி அளவு அள்ளி போட்டுக்கோங்க. உப்பை சொல்கிறேன். மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் to 1 ஸ்பூன் வாஷ் பண்ணுறது தானே, வாஷ் பண்ணி உடனே போட்டுட போகிறோம் இல்லையா, அதனால் போட்டுக்கோங்க. ஓகேங்களா, நான் மிக்ஸ் பண்ணிட்டு காட்டுட்டுங்களா. பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கலாம், ஏன்னா அது ரொம்ப சூடு இல்லையா, அதனால் தயிர் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இஞ்சி அந்த தண்ணியில் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஊற்றிடலாம். ஓகேங்களா, மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஸோ இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா 1 டம்ளர் தண்ணி எக்ஸ்ட்ரா இது வேகிறதுக்காக நம்ம ஊற்ற போகிறோம். இப்போ ஊற்றிட்டு நல்லா அப்படி ரொம்ப கிளற முடியாது. ஸோ இப்படி கரண்டி விட்டு இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த தண்ணி கூட அந்த தண்ணி இப்போ ஊற்றுனீங்கன்னா அது கூட அந்த மசாலா மிக்ஸ் ஆகிடும். ஸோ கரெக்டாக வந்துக்கும். இப்போ பார்த்திங்கன்னா காரம் திட்டமாக இருக்கும், ரொம்ப காரம் இருக்காது. அதான் நம்ம லாஸ்ட்டாக வந்து ஒரு ஸ்பூன் பெப்பர் போட போகிறோம் இல்லைங்களா, அதாவது மிளகுத்தூள். ஓகேங்களா, இப்போ நம்ம அதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில்
கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டுமே, பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக ரெடி ஆயிடுச்சு. இது கூடவே இப்போது பெப்பர் போட்டுக்கலாம். இப்போது ஒரு 1/2 டீஸ்பூன் உங்களுக்கு தகுந்த காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க. சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சளியெல்லாம் கரைஞ்சி கோல்டு காஃபெல்லாம் கிளியர் ஆகி சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகேங்களா? இப்போ நான் வந்து சூடாக சாப்பாடு சாப்பிட போகிறேன். அந்த கேப்பில் வந்து கிரைண்டரும் வாஷ் பண்ணி வச்சாச்சு, சாமானும் தேய்ச்சி க்ளீன் பண்ணியாச்சு, மாவை எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. செரி நிலாக்கும் பூவா போட்டு அவங்களும் சாப்பிட்டாச்சு. இப்போ என் வேலை வந்து சாப்பிட்ற வேலை. சாப்பிட்டுட்டு நான் ருசித்து சாப்பிட போகிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? பாய். எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இனிமேல் அப்பப்போ நிறைய வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். வீடியோஸோ ஷார்ட்ஸோ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? பாய்.